ஓம் நம சிவாய் சிவாய் மலம். நோய் நொடியின்றி வாழணும். நோய் நொடி இல்லாமல் எப்படி வாழ்கிறது? இயற்கையான உணவை தயாரித்து சாப்பிட முடியலைங்கிறீங்க. இயற்கையான உணவுனா சாணி, புழுக்க இவைகளை பயன்படுத்தி உரமாக பயன்படுத்தினா அந்த விளையும் பொருட்களை உட்கொள்ளும்போது நம்மளுக்கு எந்த நோயும் வராது. அந்த காலத்தில் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், நோய் நொடி வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு 80% 90% வரைக்கும் வாழ்ந்து நல்ல சரித்திரம் அடைச்சிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம உயிரோடு இருக்கணும்னா ஒரு 60-70க்கு மேலே தாங்க மாட்டேங்குது. உடம்பே தாங்கலை, அப்புறம் எப்படி நல்லா வாழணும்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல. ஆனால் அதையும் தாண்டி வாழலாம் அப்படிங்கிறது தான் எனது கணிப்பு. சித்தர்கள் பயன்படுத்திய நவபாசனம், ரசமணி போன்ற பொருட்களை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது பவரேஷன் கிடைக்குது. இந்த பவரேஷன் மூலமாக நம்மளுக்கு சக்தி கிடைக்குது. சக்தி ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த பொருளை நம்ம போடுறோம். இதை போட்ட உடனே எல்லாமே வந்துடும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பொருளை போட்டு பயன்படுத்தினா நம்மளுக்கு ஈர்ப்புத்தன்மை அதிகமாக கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நவபாசனம், ரசமணி, ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். அவ்வளோதான், இதுதான் உண்மை. ருத்ராட்சம் எப்படி விளையுது? சிவனுடைய கண்ணீர் துளிகளிலிருந்து வந்தது தான் ருத்ராட்சம். அவர் வேர்வைங்கிறாங்க, கண்ணீர் துளிங்கிறாங்க. 2 விஷயமாகவே இருந்தாலும் இருக்கட்டுமே. அவர் உடம்புல உள்ள வேர்வை இல்லை கண்ணீர் துளிகள் 2மே இருக்கட்டும். அந்த 2ல் உள்ள இதாக இருந்து வந்தது தான் உத்தராட்சம் அப்படின்னு சொல்லட்டும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. 2மே இருந்து வந்த உத்தராட்சம். சரி, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போக வேண்டாம். வந்துருச்சு உத்தராட்சம், சிவன் மூலமாக வந்தது அப்படின்னு நினச்சிக்கங்க. ரசமணி விந்து, சிவனுடைய விந்து, நம்மளுடைய விந்து கிடையாது, சிவனுடைய விந்து. அந்த அணுக்கள்லேருந்து எடுத்து அதை உற்பத்தி பண்ணி